அக்கா, எனக்கு எல்லாமே தெரியும். தியா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. அவள என்ன பாக்குற? அவ குழந்தைக்கா. அவளையும் உன்ன மாதிரி மனச கல்லாக்கிக்கிட்டு வாழ சொல்றியா? இல்லக்கா, அவளால வாழ முடியாது. அக்கா, நீ எப்படி மாமாவ பிரிஞ்சு துடிச்சிட்டு இருக்கியோ அதே மாதிரிதாக்கா இந்த பிஞ்சு குழந்தையும் துடிச்சிட்டு இருக்க. அக்கா, நீ இவளுக்காகவாது ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. ஏன் துளசி, மனசுக்குள்ள வெற்றி மேல உயிரிய வச்சிருக்க, ஆனா இப்படி எல்லாத்தையுமே எங்க கிட்ட இருந்து மறைச்சிருக்கியே. அப்போ அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களாலதான் பிரச்சனையா? எங்க கிட்ட இத சொல்லிருக்கலாம்ல, நாங்க போய் பேசிருப்போம்லமா. எதுக்கு துளசி உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்க? அக்கா, இதை இப்படியே விடக்கூடாதுக்கா. உன்னோட சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, நம்ம அந்த வீட்டுக்கு போலாம். வா. அஞ்சலி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அக்கா, எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கை கட்டி வேடிக்கை பார்க்க சொல்றியா? எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நீ அமைதியா இருப்பியா? இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுவல்ல? என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக போராடுவல்ல? அதுதான்க்கா நான் இப்ப செய்ய போறேன். துளசி, என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாமா? சொல்றத கேளுமா. இவ்ளோ விஷயம் பண்ணிட்டு அந்த அண்ணன் நம்ம கிட்ட எவ்வளவு நல்லவர் மாதிரி பேசியிருக்காரு. ஆனா பின்னாடி நயவஞ்சகமா இப்படி திட்டம் போட்டிருக்காரு. மா, அவர் குணமே அதுதான்மா. நாம தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். நீயும் சிவகாமி அம்மாவும் போகும்போது நானும் வந்திருந்தேனா அப்பவே கண்டுபிடிச்சிருப்பேன். நான் வராம போனது ரொம்ப தப்பா போச்சு. அக்கா, இப்ப நீ வர போறியா இல்லையா? நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா நான் அவர் கூட சேர்ந்து வாழ முடியுமாமா? அவரை மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க அஞ்சலி. அதுக்காக தானே நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி அவரை திரும்பவும் ஜெயிலுக்கு போக வச்சிடாதீங்க. அப்போ பெத்த புள்ளையே ஜெயிலுக்கு அனுப்பிடுவோன்னு சொல்லி ஒண்ணு அவங்க மிரட்டிதான் அங்க இருந்து அனுப்பியிருக்காங்களா? எப்படி ஒரு தாய் தகப்பனா